ஹாய், இந்த ப்ரோக்ராம் நம்ம எதுக்காக பண்ணோம்னா, நம்ம நாட்டில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்களுக்கு பேங்க் லோன்ஸ், டிலேட் பேமெண்ட்ஸ், லேபர் ஷார்ட்ஃபால், இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதையும் தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா அவங்க இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கிறது தான். நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்றோம். ஒரு வேலை நமக்கு எப்போ போர் அடிக்கும்னா, அந்த வேலையில் நமக்கு எப்போ ஈடுபாடு இல்லையோ அப்பதான் நமக்கு அந்த வேலை போர் அடிக்கும். இந்த கருத்தை நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா, ஒரே மாதிரியான ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு ஒரு சார்ட் ஆஃப் சலிப்புத்தன்மை வருது. இந்த சலிப்புத்தன்மைக்கு பேரு தான் நம்ம ஃபிட்டிக்னஸ்ன்னு சொல்றோம். இந்த ஃபிட்டிக்னஸ் போனோம்னா ஒரு ஆண்டர்பிரினரான நம்ம புதுசான முயற்சிகள் நம்ம செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளோட எண்ணங்கள் செயல்கள்லாம் ஒருங்கிணைந்து நம்மளோட இலக்கு அடையறதுக்கு ஈஸியா அமையும். என்னுடைய நண்பர் ஒருவர் அடிக்கடி இந்த வாசகத்தை சொல்லுவார், ஸ்டே ரிஸ்கி மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, நமக்கு எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பத்தி நம்ம ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனையா இருக்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை ஒரு வெற்றியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தோல்வியாகவும் இருக்கலாம். வெற்றியா இருந்ததுன்னா அந்த விடையிலிருந்து நம்ம எப்படி ஒரு தொடர் முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலான்றதை பத்தி நம்ம யோசிக்கலாம். இதே தோல்வியா இருந்ததுன்னா அந்த விஷயத்தை எப்படி செய்யக்கூடாதுன்றதை நம்ம கத்துக்கிட்டோன்றத அவர் சொல்லுவார். நம்ம நிகழ்ச்சிக்கு வர இருக்கும் விருந்தினர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர்தான் திரு கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். முருகப்பா குரூப் கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர். முருகப்பா குரூப் பத்தி சொல்லணும்னா, இந்த நிறுவனத்துல 17 யூனிட்ஸ் இருக்கு இந்தியா முழுக்க. அவங்க கிட்டத்தட்ட 32,000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. We welcome Mr. K. Srinivasan from Carborundum Universal Limited. இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். Thank you very much. அந்த தொழில் முனைவோருக்கு இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஹைலைட். ஏன்னா முன்னாடி இருந்த காலத்தில் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம், இப்போ வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட கருத்து என்ன? It's a very good question. நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப நல்ல கொஷின். ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ பேக் போன் ஆஃப் எனி எக்கானமி. இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா கூட எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இந்த லாஸ்ட் 10 years பெரும்பாலும் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் தான் ஆகிட்டுருக்கு. ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா the reason why small and medium scale industries were important was primarily for two reasons. One is people who were trying to move work out of large factories, they did it in a way of saving on labor issues. The second was in way of maximizing on tax benefit. ரொம்ப வருஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏர் கண்டிஷனர்ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும்னா பெரும்பாலும் அது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து எக்ஸைஸ் டியூட்டி வாஸ் லோவர் இஃப் இட் இஸ் இன் ஸ்மால் ஸ்கேல் ராதர் தென் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ். ஸோ பெரும்பாலும் ஆரம்பிக்கிறச்சே ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் வளர்ச்சிக்கு ரீசன் வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்குன்றது மாத்திரம் இல்லை, லேபர்ஸ் வந்து ஃபேக்ட்ரியில் ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வச்சுருந்தோன்னா அது காஸ்ட் ஜாஸ்தி இருக்குது, அதனால ஸ்மால் ஸ்கேலோ இல்லை மீடியம் ஸ்கேலில் பண்ணால் லேபர் காஸ்ட் குறையும். ரெண்டாவது த டாக்ஸேஷன் வாஸ் லோவர். இது ரெண்டு ரீசனுக்காக தான் முதல்ல வளர்ச்சிகள் நடந்தது. இந்த லாஸ்ட் கிராஜுவலாக ஒரு 5-6 வருஷமாக இந்த ரீசனுக்காக ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் வளர்ச்சி நடக்கிறது குறைஞ்சிட்டே வந்துடுச்சு. இதனால நல்லது தான். ஏன்னா வந்து இந்த ஒரு டாக்ஸ்க்காகவோ ஒரு லேபர் ப்ராக்டிஸ்க்காகவோ ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தோன்னா ஒரு இன்ஹெரண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்கிறது அது இருக்கிறது இல்லை. கம்பெனி வந்து தன்னால் வந்து அது ஒரு லாபகரமாக செயல்படுறதுக்கு வேண்டிய தகுதிகள் அதுக்கு இருக்கிறது இல்லை. அது வந்து ஒரு அவாய்டன்ஸ்க்காக பண்ணுறோம். செலவு வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை ஒரு லேபர் ப்ராப்ளம் குறைக்கிறதுக்கோ இல்லை டாக்ஸ் குறைக்கிறதுக்கோ பண்ணியிருந்தோன்னா கம்பெனி பை இட் செல்ஃப்க்கு ஒரு காம்பிடன்ஸ் இல்லாமல் போயிடுறது. ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து ஐ திங்க் தெர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் திஸ். அண்ட் வந்து இந்த புது பட்ஜெட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இட் இஸ் பிகமிங் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். வருங்காலத்தில் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் வளர்ச்சிக்கு ரீசன் வந்து டாக்ஸ்க்காகவோ லேபர் ப்ராக்டிஸ்க்காகவோ இருக்காது. தெர் வில் பி ரீசன்ஸ் விச் ஆர் மோர் பெனிஃபிஷியல் டு த இண்டஸ்ட்ரி. நான் ஐ கிவ் யூ 2 reasons. இப்போ ஒரு முன்காலத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணோன்னா அது பண்ணக்கூடிய பொருளை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்தும்போது கஷ்டப்படுவோம். ஒன்லி லார்ஜ் கம்பெனிஸ் கேன் டேக் ப்ராடக்ட்ஸ் டு த மார்க்கெட். அவங்களுக்கு தான் பிராண்டோ டிஸ்ட்ரிபியூஷனோ எல்லாம் இருந்தது. இப்போ வித் சேஞ்ச் இன் டெக்னாலஜி, வித் மார்க்கெட்டிங், வித் இன்டர்நெட் பேஸ்ட் செல்லிங், தெர் இஸ் அ டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். இப்போ ஒரு சின்ன கம்பெனியும் செய்யக்கூடிய பொருளை மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போக முடியும் வித் லோவர் காஸ்ட், வித் லெஸ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால there is an advantage that only big people can play in the market. Smaller companies also can play in the market, and they can play not only in a local market, they can play in a global market. So there is a technology driven change. This is very important thing. Rendavathu resources. Any business needs money.
முன்ன வந்து ஒரு சப் கான்ட்ராக்ட் பண்ணுறதோ ஒரு மீடியம் ஸ்கேலோ ஸ்மால் ஸ்கேலோ ஒரு பெரிய கம்பெனிக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபைனான்ஸ் இஸ் ஆல்வேஸ் கமிங் ஃப்ரம் த பிக் கம்பெனி. அதுக்கு வந்து தேவையான மிஷின் கொடுக்குறதோ அதுக்கு தேவையான டெக்னாலஜி கொடுக்குறதோ எல்லாம் பெரிய கம்பெனி கொடுத்துட்டு இருந்தது. This is also changing. The government has now made medium scale and small scale industries have access to their own bank. So they can go to these banks for resources which is affordable. So rendu reason irundhudu in terms of access to market, technology has made a difference. Access to resource in terms of money, government is making it possible. With these two things, the small and medium scale industries going forward must really focus on developing competitive businesses. அது கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். காம்படிட்டிவ் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ்லேருந்து எப்படி லாபம் வரணுன்றதை பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதோ அதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன செலக்ட் பண்ணுறதோ இதெல்லாம் திஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஐம் ஷூர் இந்த வருங்காலத்தில் வந்துட்டு தி யங்கர் ஜென்ரேஷன் வில் கம் அப் வித் பிஸ்னஸஸ் தட் ஆர் டெக்னிக்கலி கம்பேரிட்டிவ். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் சேலஞ்ச். முன் காலத்தில் ஒருத்தர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒருத்தர் ஆரம்பிச்சாருன்னா அவர் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறமும் அது ஸ்மால் ஸ்கேலாகவே தான் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா 30 வருஷத்துக்கு அப்புறமும் திருப்பி ஸ்மால் ஸ்கேலாகவே இருப்பாங்க. சக்ஸஸ் இல்லைன்னா மூடிடுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம். குட் கம்பெனிஸ்ன்னு சொன்னோன்னா ஸ்மால் ஸ்கேலுன்றது ஒரு சின்ன குழந்தை மாதிரி, பிறக்கறச்ச குழந்தைகள்லாம் சின்னதாக தான் இருக்கும். அது வளர்ச்சி அடைஞ்சு பெருசாகிடும். ஐடியா ஆஃப் அ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் அ சீட். அது முதல்ல வந்து ஸ்மாலாக ஆரம்பித்து அது வளர மீடியமாக வந்து அது லார்ஜ் ஸ்கேல் ஆச்சுன்னா தான் இட்ஸ் அ குட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ எவ்ரி என்டர்பிரினர் அவங்க ஆரம்பிக்கச்சே நான் ஸ்மால் ஸ்கேல் ஆரம்பிக்கிறேன், ஸ்மால் ஸ்கேலாகவே இருந்துடுறேன் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தாங்கன்னா அது பழைய காலத்து ஐடியா. ஏன்னா வந்து அப்போ ஆரம்பிச்சதுக்கு ரீசன் என்னென்னா அதே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டாக்ஸ்க்காகவோ லேபர் காஸ்ட் குறைச்சி இருக்கிறதுக்காகவோ பண்ணுது. இப்போல்லாம் ஸ்மால் ஸ்கேல் ஆரம்பிக்கிறது ஐடியா, நல்ல ஐடியா, என்னால் இருக்கக்கூடிய ஃபண்டிங்கை வச்சு நான் இப்போ ஸ்மால் ஆரம்பிக்கிறேன், பட் ஆஸ் இட் பிகம்ஸ் பிகர் ஐ வில் ஸ்கேல் அப் அப்படின்னு தான் பண்ணுறோம் இப்போ. அதனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கேன் பி அ வெரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இஃப் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஈ கேன். இந்த காலத்தில் வந்துட்டு ஒரு ஃபண்டிங்கோ அதுவும் வந்து ஒரு கஷ்டம் இல்லை. நல்ல ஐடியா இருந்ததுன்னா அவங்க முதல்லேருந்தே ஒரு ஆம்பிஷன் அவங்க ஆரம்பிக்கச்சே நான் 10 வருஷத்தில் ஐ ஷுட் பிகம் அ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு மனசில் வச்சுட்டு ஆரம்பித்தாங்க. தெர் இஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ இட். ஸோ ஆஸ்பிரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆஸ்பயர் பண்ணுறது நம்ம வந்து எப்போ அங்கே போகிறோம்னு நினச்சின்னு ஆரம்பித்தோம்னா அதுக்கு தகுந்த முதல்லேருந்து யோசிப்போம் எல்லாத்தையும். ஸோ அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் பண்ணோம்னா டெஃபினட்டாக தே கேன் ஆஸ்பயர் டு டூ இட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினருக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரினர்ஸ் அகெயின் நிறைய புது ஐடியாஸ் இருக்குது. லாட் ஆஃப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு மாத்திரம் அவசியம் இல்லை. தெர் ஆர் சர்வீசஸ் விச் யூ கேன் டெலிவர். தெர் ஆர் சோ மெனி குட் பிஸ்னஸ் ஐடியாஸ். இப்போ உலகம் மாறிட்டே இருக்கிறதுனால நிறைய புது ஐடியாஸ் இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய பொருளை நம்ம வந்து நல்லா யோசிச்சுட்டு 4 பேர்கிட்ட தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. நம்மளே ஒரு ஐடியா நம்ம வச்சுட்டு டக்குன்னு பண்ணுறதுக்கு பதில் ஜென்ரலி நாங்கள் என்ன சொல்லுவோம், எனி பிஸ்னஸ் யூ ஹேவ் டு டூ 3 things. ஃபஸ்ட்டு வந்து ஐடியேஷன். இது ஒரு யோசனை, இந்த ஐடியானால நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு யோசிக்கிறோமா அது 2-3 பேர்கிட்ட பேசிட்டு அந்த ஐடியா எடுத்துட்டு தென் யூ ஷுட் டூ a little bit of trial or testing. நம்ம பண்ணக்கூடிய ஐடியா வந்துட்டு இது ஒர்க் ஆகுமான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்ஃபான்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல மாத்திரம் பண்ணி பார்த்துட்டு அது ஐடியாவில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் தேவைப்படும், கொஞ்சம் சில மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் பண்ணணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ண போகிறேன்ட்டு டெமால் பண்ணிட்டோம்னா த சான்ஸ் ஆஃப் இட் பீங் ரைட் இஸ் அன் ஆக்சிடென்ட். ரைட்டாகவும் இருக்கலாம், ரைட் இல்லாமே இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் யோசிச்சு பண்ணோன்னா த சான்ஸ் ஆஃப் இட் சக்சீடிங் இஸ் வெரி ஹை. ஒரு ஆல்ஃபா பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக் எடுத்துன்னு சில மாற்றங்கள் பண்ண வேண்டி தேவைப்படும். அதோட ப்ராடக்ட்டோ இல்லை அந்த சர்வீஸோ சில மாற்றங்கள் செய்து ஒரு நல்லபடி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் கஸ்டமர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதுக்கு மாதிரி போயிருக்கும். ஸோ வந்து சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்றவங்க வந்து சின்னதாக தான் யோசிக்கணும், சிறிது தான் பண்ணணும், டமால் பண்ணணும்னு தேவையில்லை. பெரிய ஐடியாஸாகவும் இருக்கலாம். கரெக்டாக யோசித்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாங்கன்னா தே வில் ஆல்வேஸ் சக்சீட். அதுக்கு என்னென்னா யூ நீட் ஃபஸ்ட்டு பிலீஃப். நம்ம பண்ணக்கூடியது கரெக்டான ஐடியான்னு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். செகண்ட் இஸ் வி ஷுட் ஹேவ் த ஹார்ட் டு டேக் ஃபீட்பேக். நம்ம பண்ண இது ஐடியா தான் இப்படி தான் இல்லைன்னு இல்லாமல் கஸ்டமர்கிட்டையோ இன்னொருத்தரோட ஃபீட்பேக் கொடுத்து அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனசு இருக்கணும். 3வது கிராஜுவலாக ஸ்கேல் அப் பண்ணணும். இது யோசிச்சுட்டு பொறுமையாக பண்ணாங்கன்னா தே வில் வின். ஃபஸ்ட்டு திங் எனி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு என்டர்பிரினர் ஈவன் பிஸ்னஸில் அங்கே இது என்ன சொல்கிறோன்னா எல்லா ஐடியாவும் எடுத்த உடனே ஃபஸ்ட்டே ஒர்க் பண்ணணுன்றது தேவையில்லை. பெரும்பாலும் ஐடியாஸுன்றது இட்ஸ் ஒன்லி அன் ஆக்சிடென்ட், உடனே ஒர்க் பண்ணுறதுன்றது. ஸோ வந்து யூ மஸ்ட் ஹாவ் த ஹார்ட் டு அக்செப்ட் ஃபெயிலியர், லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் மாடிஃபை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டாக் ஆஃப் பிக் சயின்டிஸ்ட் தே செட் ஐ ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் அவுட் 1000 ways of why it cannot work before I found one right way for it to work.
அந்த ஹார்ட் வேணும். அதுக்கு தான் ரிசோர்ஸஸ் தேவைப்படும். என்னத்துக்கு ஃபெயில் ஆகுது சின்ன கம்பெனிஸ்ன்னு சொன்னோன்னா அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இருக்கிறது இல்லை. பெரிய கம்பெனியில் நாங்கள் ஒரு 5-6 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 10 எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆன அப்புறம் தான் நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு நல்ல ஐடியாஸ் வருது. அது ஸ்மால் ஸ்கேலுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தான் இந்த ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. யூ கேன் ஆக்சஸ் ஃபண்ட்ஸ் பை மெனி வேஸ். இப்போது கம்பெனிஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய சின்ன ஐடியாஸ்க்கெல்லாம். ஐ திங்க் யூ மஸ்ட் ஹேவ் அ ப்ராசஸ் டு டூ இட். ஐம் ஷூர் தே வில் சக்சீட். எந்த ஒரு இடத்துல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பர்வியூவில் நீங்கள் ஒரு சில ஒரு எடுத்துக்காட்டை வச்சோ இல்லைன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் சம்திங் விச் ஹஸ் கம் த்ரூ ஸ்டேஜஸ். எதுவுமே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கோல்டை கூட இது பண்ணோம்னா வி டேக் இட் த்ரூ ஃபயர்னு சொல்கிறோம். அப்போ தான் இட் இஸ் பியூரிஃபைடுன்னு. இன் அ வே தட் இஸ் ட்ரூ. இண்டஸ்ட்ரின்றது ஒரு குட் கம்பெனின்றது இட் கம்ஸ் த்ரூ லாட் ஆஃப் ஸ்டேஜஸ், லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். What are the good qualities of somebody which can allow him to develop a small scale to a large scale industry ன்னு எடுத்துட்டேன்னா, ஒன்று வந்து it should be analytical thinking. How do, like I keep saying, how do I build a competitive business? Second is a certain amount of comfort with newness and technology. நம்ம வந்து முன்காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தோம், பழைய என்ன பண்ணியிருந்தோம், அதை எப்படி பெட்டராக பண்ணுறோன்றதை யோசிக்காமல் how can things be better in the future. இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸ் எடுத்துட்டோம்னா, ஒரு டாக்ஸி பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்ஸி பிஸ்னஸ்ன்றது என்ன ஒரு பெரிய பிஸ்னஸை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ டுடே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வேல்யூவேஷன்ஸ் யூ ஆர் கெட்டிங் இட் ஃபார் கம்பெனிஸ் லைக் ஊபர் ஆர் ஓலா அண்ட் அதர் கம்பெனிஸ். இட்ஸ் பேசிக்லி அன் இன்டகிரேஷன். டாக்ஸி சர்வீசஸ் தான் கோர் பிஸ்னஸ் ஐடியா. அது எப்படி போய் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோன்றது டெக்னாலஜி, நியூனஸ் அதில் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் ஓல்ட் திங்ஸ். தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பழைய காலத்து காஃபி ஷாப்பை ஹவு கேன் ஸ்டார்பக்ஸ் டெலிவர் இட் இன் அ நியூ ஃபார்மேட் for a larger benefit. I mean, there are a huge amount of opportunities. நம்ம பழைய ஐடியா எடுத்தனாலும் ஒரு புதுப்பிச்சு how do we deliver it to customers ன்னு யோசிச்சு பண்ணாங்கன்னா, using technology, using modern methods, I'm sure you'll see benefit. So I keep saying people's requirement keep changing. Opportunities are enormous. How do I deliver value? இது மாத்திரம் யோசிச்சு பண்ணாங்கன்னா they'll be very successful. டாப் மேனேஜ்மெண்ட்டாக ஒரு கார்பரண்டம் யூனிவர்சலோட மேனேஜிங் டைரக்டர் ஒரு எம்ப்ளாயீஸ் கிட்ட எந்த விதமான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? It's a very good question. Employees, நானும் I'm an employee. I work for the company for a salary. But I think there are a couple of things it's worth looking at. I don't say this is the only way, but generally what are good things I expect from any good employees. One is, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கில் ஓரளவு பேஷன் தேவைப்படும். தட் இஸ் யூ ஷுட் பி அட்டாச் டு வாட் யூர் டூயிங். நம்ம பண்ணுறது தேர் இஸ் அ பேஷன். யூ கம் டு ஒர்க் டு டூ சம்திங் பிகாஸ் யூ என்ஜாய் டூயிங் இட். அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு டு யூ டெஸ்ட் இட்? நான் ஆல்வேஸ் ஐ கீப் சேயிங், இஃப் யூ வில் டூ த சேம் ஒர்க் ஈவன் இஃப் யூ டோன்ட் கெட் யுவர் சேலரி, மிச்ச தேவைகளை விட்டுடுங்க, தேவைகளுக்கு எப்படியும் பணம் தேவைப்படும். இஃப் யூ வில் என்ஜாய் டூயிங் இட், தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. யூ மஸ்ட் என்ஜாய் வாட் எவர் யூர் டூயிங். And it is not easy. And then you have to create that passion to do what you want to do. That's the first thing I always look at employees. Second is a willingness to continuously learn. நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே பழைய ஐடியாஸ் நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி வச்சு பண்ணுறதை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ யூ மஸ்ட் ஆல்வேஸ் have the willingness to learn. So good employee, passion and commitment to work, a willingness to learn, and generally a positive approach. See, நாங்கள் எப்போ என்ன சொல்லுவோம், ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க்னா கம்பெரிட்டிவ். அவங்களோட நான் பெட்டராக இருக்கணும், ரேஸில் ஓடினா அவனோட பெட்டராக ஆகணும். ஸோ இஸ் ஆல்வேஸ் அ லெவல் ஆஃப் கம்பெடிஷன். ஒரு எம்ப்ளாயியை வந்துட்டோம்னா there is a level of cooperation. ஒரு 4 பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணால் தான் you get something good. So moving from competition to cooperation is an important thing in an employee. How do you become more cooperative with others? How do you ensure that not only you succeed, the entire team succeeds along with you? So have a passion for your work, work as a team, cooperate with others, and along with it have a passion to learn. Continuously do something to learn what is the future. இது 3 இது பண்ணாங்கன்னா you'll have a happy employee and a great company along with that. தொழில் முனைவோருக்கு அதுவும் ஸ்மால் ஸ்கேல் லெவலில் இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், இவங்களுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? இப்போ நம்ம ஒரு வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கணும்னா அந்த வியாபாரத்தில் there are 3 parties. ஒன்று ஆரம்பிக்கிறவங்க, ரெண்டாவது நம்ம அந்த வியாபாரத்துலேருந்து பண்ணக்கூடிய பொருளை வாங்க வரவங்க, மூணாவது இந்த பொருள் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறோம். there are 3 people involved in any business.
இப்போ நம்ம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா அதனால வந்து 3 பேருக்கும் லாபம் இருக்கக்கூடியதாக யோசிச்சு பண்ணாதான் வந்து அந்த வியாபாரன்றது நிற்க முடியும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பொருள் பண்ணுறோம், அந்த பொருள் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி ஒரு காம்பிடன்ஸ் இருக்குது, அதனால நம்ம வந்து எதனால நம்ம பொருளை இன்னொருத்தர் வாங்குவாங்க, வாங்குறவங்களுக்கு என்ன விதத்தில் லாபம் வரும், இது ரெண்டும் நம்ம கரெக்டாக யோசிச்சோன்னா அதில் பண்ணக்கூடிய வேலை பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுத்து வச்சுக்க முடியுமா. ஸோ 3 things we'll have to look at. ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வந்து இது நம்மளால் இது வியாபாரமாக பண்ண முடியுன்றதுக்கு முன்னாடி we'll have to go and test, is it a competitive advantage இதில் ஏதாவது இருக்கா, இதனால வந்து ஒரு லாபகரமாக வியாபாரம் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பொருளோ இதை செலக்ட் பண்ணணும். ஸோ சும்மா வந்துட்டு நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆகிட்டேன், நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு வந்து இவங்களை தெரியும், அவங்க கம்பெனியில் வாங்குவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் ஐடியாஸ் வச்சுட்டு பண்ணோன்னா அந்த வியாபாரம் நிலைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு கம்பெரிட்டிவாக இருக்கக்கூடிய வியாபாரமாக நம்ம யோசிச்சு பண்ணோன்னா தெர் ஆர் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ வந்து தெர் ஆர் வாட் வி சே நான் ட்ரெடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து முன்னெல்லாம் இதுதான் பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, புது ஐடியாஸ் இருக்குது. அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க காம்பிடன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் தகுந்த மாதிரி நல்ல ஐடியாஸை செலக்ட் பண்ணி யோசிக்கிறச்சே 3 விதமாகவும் யோசிக்கணும். வாங்கக்கூடியவங்க ஏன் நம்ம பொருளை வாங்கணும், நம்மக்கிட்ட வேலை பண்ணுறவங்க ஏன் நம்மள்கிட்ட வேலை பார்க்கணும், இதனால நமக்கு என்ன லாபம் வருது, இது 3த்தையும் யோசிச்சுட்டு கரெக்டாக பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆவாங்க. இந்த காம்படிட்டிவ் பிஸ்னஸ் சொன்னீங்க இல்லையா, அது என்ன அந்த காம்படிட்டிவ் பிஸ்னஸ்ன்றது நீங்கள் என்ன நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குன்றதை நீங்கள் எப்படி அதை என்கொயர் பண்ணி சொல்கிறீங்க? இப்போ வந்து ஒரு எந்த வியாபாரம் எடுத்தாலும் ஒரு வியாபாரன்றதுல வந்து we are saying it's an exchange of goods or service for money. நம்மள்டேந்து இந்த பொருளோ நம்மள்டேந்து இந்த இதை வந்து ஒருத்தர் வாங்கணும்னா எதுக்கு வாங்கணும், அவங்களுக்கு அதனால என்ன லாபம் இருக்குது. ஸோ நம்ம பண்ணக்கூடியது ஐதர் வந்து உலகத்துல இல்லாத இருக்கிறதுக்கு சக்தி இல்லை, சாய்ஸ் இல்லை. கண்டிப்பாக நம்ம பண்ணுறது இன்னொருத்தர் யாரோ பண்ணிட்டு இருக்க போகிறாங்க, கொடுத்துட்டு இருக்க போகிறாங்க. நம்ம பொருளை அவங்க ஏன் வாங்கணும்னா ஐதர் இட் ஷுட் பி பெட்டர், சுப்பீரியர், சீப்பர் ஆர் ஈஸிலி அவைலபிள். இது ஏதாவது ஒன்று இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் மிச்ச பண்ண பொருளோட சீப்பராக இருக்கணும், இல்லை சுப்பீரியராக இருக்கணும், இல்லை இமீடியட்லி அவைலபிளாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பொருளுக்கு நான் வந்து 6 மாதம் வெயிட் பண்ணோம், எந்த நாளைக்கே கிடைக்கும், விச் இஸ் அ சர்வீஸ் வந்து நான் வந்து இமீடியட்டாக சர்வீஸ் பண்ணுறேன்னா why should somebody buy, அதை யோசிச்சுட்டு பண்ணணும். அதை யோசிச்சுட்டு பண்ணோன்னா you will get competitive products or competitive business. We are in a very exciting period in life. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா இந்த next 10 years I believe India will go through a kind of growth which is unimaginable. நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த கடைசி 40-50 வருஷத்துல வளர்ந்த வளர்ச்சியோட this next 10 years can be an exciting period of growth. It is nothing to do with government, nothing to do with policy. It is really the demography. India is a very young country. The global opportunities are enormous. We have achieved a critical mass in the number of people with education, etc. So the next 10 years can be an exciting period of growth. And my submission to all my colleagues in our companies and in our group, I always been saying, let's do 3 things. First is, for each of you I keep saying, develop a passion to experiment. புதுசாக நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. Doesn't matter, some of these experiments can fail. But try and experiment. Document what succeeds and what fails. Remember, there is a big learning in what fails as much as there is a learning in what succeeds. So do experiments. That's the first request I have for people. And I've been telling in my company, at least 1 experiment per person per quarter. So that means 4 experiments I want from everybody. The second thing I'm saying is, over a period of time, we have all accumulated a lot of old baggage. Companies are individuals are over a period of time, we have accumulated a lot of old baggages, which worked at some time. But in the pudu kalakatathila adella theviyana enakku theriyala. So let us make a practice of dropping at least 1 old practice, 1 old product or 1 old process. எது வந்து பழையசு, இதனால ஃபியூச்சர்ல நமக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு நினைக்கிறோமோ, let us drop one of them. So again I keep saying, drop 1 old practice, either 1 old product or 1 old process every quarter. So drop some of the old things. So that's the second step I always leave. And the third one I keep saying is, as we do experimentation, as we work on dropping new things, try and see how we can cooperate with each other. I keep saying, as a team, try and take up 1 new practice together, which is across what is our normal thing. Now, usually, this is my traditional job. I'm a manufacturing person. I'm in manufacturing. I'm in this. Across functions, across companies, let us cooperate and take 1 things together. This will help us to work with teams. Even as a country, even as a company, we must learn to work across borders. If we can't work across borders, we will not be able to succeed. So 3 things I leave: experimentation, dropping old practice, and learning to work across borders.
If we can make this into a practice, I think it will be a great idea for each of us, for our companies and for the country. இதுவரைக்கும் நம்ம குமி முருகப்பா குரூப் நிறுவனங்களை பத்தி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் வேற சில நிறுவனங்களை பத்தி பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன். எல்லாத்துக்கும் மேல MukilApp மேல